ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು. ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಅಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ. We want Justice. we want Justice. we want Justice. we want we want Justice. we want Justice. we want Justice. ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಅಯ್ಯಯ್ಯೋ ಅನ್ಯಾಯ ಬೇಕೇ ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು. we want Justice. we want Justice. we want Justice. ஜெபின் தோழர்களே, இந்த குழந்தையோட பேர் வந்து ஜெகதீஷ். அப்பா பேர் வெங்கடாமப்பா. பாராண்டப்பள்ளி பக்கத்துல அனந்தபுரம் கிராமம் கேள்விப்பட்டேன். இந்த குழந்தைக்கு வந்து கை மேல ஒரு ஆலோ பிளாக் வந்துச்சு, அவ்வளவுதான். ஏதோ பர்னாவோட கை ஆலோ பிளாக் வந்து கை மேல வந்துச்சு. இந்த கை மேல வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாற்ற வேண்டிய டாக்டர் என்ன சொல்லிக்கிறாரு, எங்க கிட்ட வந்து இந்த மருத்துவ வசதிகள்லாம் சிலர் இல்ல. இது எப்படின்னா 30 கோடி அப்படின்னு கேட்க முடியாது. மருத்துவ வசதி இல்லைன்னா நூதனமாலாம் தெரியாது. இது எல்லா டிபார்ட்மெண்ட் நடந்துருக்குது. கர்நாடகால ஹையஸ்டா லஞ்சம் வாங்குற கேந்திர அதிகாரி தான், ஹையஸ்டா லஞ்சம் கேந்திர தான். ஏன்னு சொன்னா இவன் லோக்கல் டாக்டர் போறதில்ல, ஏசிபி கிட்ட போறதில்ல. பிரச்சனையா சார் சல்பாத் சார கூப்பிடு, ஐயோ கம்மன் வச்சுருவாரு குத்தவா ஸ்டேஷன்ல எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா வேலை வருது. ஒரு ஃபைல் மூவ் ஆகணும்னா ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். அது முனிசிபாலிட்டி ஆகட்டும், தாலுகா ஆஃபீஸ், சிவில் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே. ஏன் இதை பத்தி சொல்றேன்னு சொன்னா எல்லாமே வந்து இந்த ஊர்ல இருக்கிறோம் 10 வருஷமா 5 வருஷமா டிரான்ஸ்பர் ஆகி போறதில்ல. சீனியர் ஹாஸ்பிட்டல் போனா பல பிரச்சனை, சிந்தாமணியில போனா பல பிரச்சனை. ஆனா இந்த ஊர்ல சொர்க்க வாழ்க்கை. ஒரு மாசத்துல 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் கலெக்ஷன் ஆகுது. நான் இந்த குழந்தைய பத்தி பேசுறது வரேன். குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டு 30,000 ரூபாய் அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல 30,000 வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணா அவருடைய நெக்லிஜென்ஸ், அவருடைய சோம்பேறித்தனம், அவருடைய அறிவற்ற தனத்தினால ஃபெயிலியர் ஆகிது ஆபரேஷன். நிறைய ஆபரேஷன் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த குழந்தைக்கு ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கு பதில் சொல்றது யாரு? இவன் வருங்காலத்துல ஐஏஎஸ் ஆவா, ஐபிஎஸ் ஆவா, ஐஎஃப்எஸ் ஆவா, இவன் டாக்டர் சுரேஷ்குமார் மாதிரி ஒரு டாக்டர் ஆவா. ஆனா இன்னைக்கு அவன் எதிர்காலத்துல சீரழிச்சு இன்னைக்கு கேள்விக்குறியாச்சு. அது ஒரு ரைட் ஹேண்ட். அடுத்த மாதிரி எக்ஸாம் அட்மிஷன் 3 இருக்கு. எப்படி ஏதும் சின்ன லெப்ட் ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ணிப்பான் இந்த ரைட் ஹேண்ட். அதனால தலிச்சோட கோரிக்கை நினைச்சோன்னா 1 கோடி ரூபாய் இருக்கணும். இதுக்கு முக்கியமா வந்து ஆதரவு யார் கூட கேஜப் சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சப்போர்ட் பண்ணி எடுத்துருந்தோம். உன் பையன் என்ன பையன், உன் பையன் இவனுடைய நிலைமை பாரு. இது காரணமாக டாக்டர் மேல நடவடிக்கை எடுத்து என்கொயரி பண்ணி டிஸ்மிஸ் பண்றியா, சஸ்பெண்ட் பண்றியா, உடனடியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைக்கு 1 கோடி ரூபாய் தலிச்ச வச்சுக்கிற கோரிக்கை 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். 18 வயசு ஆன பிறகு அரசு வேலை, இவருடைய அரசு வேலை கொடுக்க கோரிக்கை. அதனால இந்த போராட்டம் வந்து தொடர் போராட்டம். இதோட இந்த போராட்டம் முடியறதில்ல. அடுத்த கட்ட கோலார், அப்படியே பெங்களூர், அப்படியே குப்தா ஐஏஎஸ் ரொம்ப நல்ல அதிகாரி பிரின்சிபல் குப்தா. எந்த ஒரு மினிஸ்டர் கூட அவர் பயப்படுறது இல்ல. டிரான்ஸ்பர் தான். அந்த மாதிரி கர்நாடகாவை மருத்துவத்துறை அமர்ந்துக்குது. அந்த மாதிரி ஒரு அதிகாரி வந்து எல்லா கமிட்டியும் சேர்ந்து குப்தா ஐஏஎஸ் நாங்க சந்திக்குவோம். இதற்கான நியாயத்தை நாங்க அங்க கேட்போம், இதான் சொல்ல கேட்போம். ஜெய்பீம். ಜೈ ಭೀಮ್ ಬಂಧುಗಳೇ, ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕಲ್ಲಿ ಪ್ರಾಣವನ್ನ ಕಾಪಾಡಬೇಕಾದಂತ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಪ್ರಾಣವನ್ನ ತೆಗಿತಾ ಇದ್ದಾರಂತಂದ್ರೆ ನೀವು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ನೋಡಬಹುದು. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಒಂದು ಆರೋಗ್ಯವಂತ ಮಗು, ಕೇವಲ 12 ವರ್ಷ ಆರೋಗ್ಯವಂತ ಮಗು ಇವತ್ತು ಒಂದು ಕೈನ ಕಳ್ಕೊಂಡು, ತನ್ನ ಬಲಗೈನ ಕಳ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಕೂತಿದ್ದಾರೆ ನೋಡಬಹುದು. ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ಶುಗರ್ ಇಲ್ಲ, ಬಿಪಿ ಇಲ್ಲ, ಅಲ್ಸರ್ ಇಲ್ಲ, ಎಂತ ರೋಗವೂ ಇಲ್ಲ. ಆರೋಗ್ಯವಂತಾದಂತ ಮಗು ಕೈಗೆ ಒಂದು ಕಲ್ಲು ಬಿದ್ದು, ಬ್ರಿಕ್ಸ್, ಆಲೋ ಬ್ರಿಕ್ಸ್ ಕೈ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಕಾರಣ ಅವನ ಮೂಳೆ ಕ್ರಾಕ್ ಆಗತ್ತೆ. ಆ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತಹ ಕೆಜಿಎಫ್ ನ ಸಾರ್ವಜನಿಕ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಬಂದಾಗ ಎಕ್ಸ್ರೇ ತೆಗೆದು ಅದೇ ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಯಾರಿದ್ದಾರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ ಮಗುಗೆ ಕೈ ಕ್ರಾಕ್ ಆಗಿದೆ, ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು, ಅದಕ್ಕೆ 30,000 ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಗತ್ತೆ, 30,000 ರೂಪಾಯಿ ತಂದುಕೊಡಿ, ಆಮೇಲೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ 6ನೇ ತಾರೀಕು ಅಡ್ಮಿಟ್ ಆದಂತ ಮಗುಗೆ ಅವನು 9ನೇ ತಾರೀಕು ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾನೆ.
ಅದುವರೆಗೂ ಕೂಡ ಆಪರೇಷನ್ ಮಾಡಲ್ಲ. ಇವರು ಶುಕ್ರವಾರ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬರ್ತಾರೆ, ಶನಿವಾರ 30,000 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡೋಗಿ ಸರ್ ದುಡ್ಡು ತಂದಿದ್ದೀನಿ ಅಂತಂದ್ರೆ ಆಯ್ತು ನಾನು ಚೇಲನ ಕಲಿಸ್ತೀನಿ ಅಂತ ಅರುಣ್ ಕುಮಾರ್ ಅಂತ ಒಬ್ಬ ಅವನ ಚೇಲನ ಕಲಿಸಿ 30,000 ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ತಗೊಂಡು ಸೋಮವಾರ ನಿಮ್ಗೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದುವರೆಗೂ ಒಂದು ಸಿಮೆಂಟ್ ಕಟ್ ಹಾಕಿರೋದು ಹಂಗೆ ಇರುತ್ತೆ, ಸೋಮವಾರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಸೋಮವಾರ ಮಧ್ಯಾಹ್ನ 2 ಗಂಟೆಗೆ ಆಪರೇಷನ್ ಅನ್ನ ಮುಗಿಸ್ತಾರೆ. ಆಪರೇಷನ್ ಮುಗಿದ ಅವತ್ ದಿನ ರಾತ್ರಿನೇ ಅದುವರೆಗೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದಂತ ಕೈ ಬೆರಳುಗಳು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ರಾತ್ರಿ 8 ಗಂಟೆ ಒಳಗೆ ಸಂಪೂರ್ಣ ಈ ಅಂಗ ಎಲ್ಲ ಕೂಡ ಕಪ್ಪು ಬಣ್ಣಕ್ಕೆ ತಿರುಗಿ ಆ ಬೆರಳಲ್ಲಿ ಶಕ್ತಿಯನ್ನ ಕಳ್ಕೊಬಿಡತ್ತೆ. ಸೊ ಈ ಬಗ್ಗೆ ಮಗು ಜಗದೀಶ್ ಅವರ ತಂದೆ ವೆಂಕಟಪ್ಪ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನರ್ಸ್ಗಳಿಗೆ ಹೇಳಿದಾಗ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ, ಬೆರಳನ್ನ ಆಡಿಸ್ತಾ ಇರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮಗು ನೋವಲ್ಲೇ ಕಾಲ ಕಳೆದ ಮೇಲೆ ಬೆಳಿಗ್ಗೆನೆ ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಅವರು ಬಂದು ನೋಡಿ ಆ ತಂದೆ ವೆಂಕಟಪ್ಪ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಏನು ಮಾಹಿತಿ ಹೇಳಿದೆ ನೇರವಾಗಿ ಆಂಬುಲೆನ್ಸ್ ನ ಕರ್ಕೊಂಡು ಅವರ ಸ್ಟಾಫ್ ಒಬ್ಬರನ್ನ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿನ ಜಿಲ್ಲಾ ಆಸ್ಪತ್ರೆ ನರಸಿಂಹರಾಜು ಜಿಲ್ಲಾ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಫೋನಲ್ಲಿ ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿ ಈ ಮಗುನ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಕೋಲಾರ್ಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ಕೋಲಾರ್ಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಆ ಮಗು ತಂದೆಗೆ ಹೇಳ್ತಾನಂತೆ, ನೋಡಪ್ಪ ನಾವೇನ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ, ಕೈಯಲ್ಲಿ ನರಗಳಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸತ್ತೋಗಿದೆ, ನಿಮ್ಮ ಅದೃಷ್ಟ, ನಾನು ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನನ್ನ ಪ್ರಯತ್ನ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅಲ್ಲಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವತ್ತೇ ಆಪರೇಷನ್ ಆದ್ಮೇಲೂ ಕೂಡ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಫಲಿತಾಂಶ ಅನ್ನೋದು ಕಾಣೋದಿಲ್ಲ. ಅವ್ರ ತಂದೆ ನೋಡಿ ಸಾಕಾಗಿ ಕೊನೆಗೆ ಅವರು ಬೆಂಗಳೂರಿನ ಜೈನ್ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ನೋಡಿ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಆ ಕೈನ ಇಲ್ಲಿಗೆ ತೆಗೀಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ ಮಗುಗೆ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಅಪಾಯ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಅವರು ಆ ಮಗುನ ಕೈನ ತೆಗಿಸ್ತಾರೆ, ನೋಡ್ಬೋದು ನೀವು ಇಲ್ಲಿ. ಸೊ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಏನಾಗ್ತಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸೋಮವಾರ ಏನ್ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್, ಆಪರೇಷನ್ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರು ಮಾಡಿರುವಂತ ವೈಫಲ್ಯ, ಅವ್ರು ಮಾಡಿರುವಂತ ಎಡವಟ್ಟಿಂದ ಈ ಒಂದು ದುರ್ಘಟನೆ ನಡೆದಿದೆ. ಇವತ್ತು ಜೀವನದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಭವಿಷ್ಯವನ್ನ ಕಾಣಬೇಕಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ಮಗುನ ಬಾಳನ್ನ, ಅವನ ಉಜ್ವಲ ಭವಿಷ್ಯವನ್ನ ಹಾಳು ಮಾಡಿರೋದು ನೇರವಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಅವರೇ. ಈ ವಿಚಾರವನ್ನ ಮೊನ್ನೆ ಶಾಸಕರಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಸುಮಾರು 10 ವರ್ಷಗಳಿಂದ ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ಮೇಡಮ್, ನಿಮ್ಗೆ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರಿದೆ ಮೇಡಮ್, ಇಂಥ ಭ್ರಷ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಕೆಡ್ಸ್ಕೋಬೇಡ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಮೇಡಮ್. ಇವರಿಂದ ನಿಮ್ಮ ಒಂದು ಒಳ್ಳೆತನಕ್ಕೆ ಪೆಟ್ಟು ಬೀಳತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು ಕೂಡಲೇ ಇವ್ರನ್ನ ವಜಾಗೊಳಿಸಬೇಕು, ಇವ್ರ ಮೇಲೆ ಕಠಿಣ ಕಾನೂನು ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು, ಈ ಅನ್ಯಾಯಕ್ಕೆ ಒಳಗಾದಂತ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನ್ಯಾಯವನ್ನ ಕೊಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಮಾನ್ಯ ಶಾಸಕರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ನಾನು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿರಾಮವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಪ್ರಬುದ್ಧ ಭಾರತ ಅದ್ ಹೇಳ್ತಾನೆ. ನಾನು ದಯವಿಟ್ಟು ಮಾಧ್ಯಮದವ್ರು ಈ ಒಂದು ಇದನ್ನ ಅದ್ರಲ್ಲಿ ಹಾಕ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಎಸ್ಟಿ, ನಾನು ಅಂಬೇಡ್ಕರ್ ವಾದಿ, ನಾನು ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ತತ್ವ ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನ ಪಾಲನೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಮಾಹಿತಿ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಗೆ. ಕುಂಭಮೇಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರಂತ ಅವರು, ಕುಂಭಮೇಳಕ್ಕೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಒಬ್ಬ ಅಘೋರಿ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆಗ್ತಾನಂತೆ. ಆ ಅಘೋರಿ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರಂತೆ, ಬಾಪ ಇಲ್ಲಿ ಅಂತ ಕರೀತಾರಂತೆ. ಇವ್ರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ನಾಲ್ಗೆ ತೆಗಿ ಅಂತಾರಂತೆ. ನಾಲ್ಗೆ ತೆಗೆದಿದ ತಕ್ಷಣ ಅವರು ನಾಲ್ಗೆ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಮಚ್ಚೆ ಇದೆ ಅಂತೆ. ಆ ಮಚ್ಚೆನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಂತೆ, ನೀನು ಯಾರಿಗೂ ಏನು ಶಾಪ ಹಾಕ್ಬೇಡ, ನಿನ್ ಶಾಪ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ನಿನ್ ಶಿವನ ಮಗನು, ನಿನ್ ಶಾಪ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಯಾರು ಉದ್ಧಾರ ಆಗಲ್ಲ. ಏನು ನೀನು ಓದ ಜನ್ಮದಲ್ಲೂ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದೆ, ಈ ಜನ್ಮದಲ್ಲೂ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ಯಾ, ಮುಂದಿನ ಜನ್ಮದಲ್ಲೂ ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ತೀನಿ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಅಘೋರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದೇ ಸಸ್ಪೆಂಡ್ ಆಗೋದು ಮಾತ್ರ ಅವ್ರಿಗೆ ಯಾರು ಹೇಳಲಿಲ್ಲ, ಅಘೋರಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕುಟಿಗಳಲ್ಲಿ ಕೂತಿರೋದು. ಅವ್ನ್ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡೋವರ್ಗು ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಲ್ಲ. ಅದೇ ಇವತ್ತೊಂದು ದಿನ ಹೋರಾಟ ಅಲ್ಲ, ಆ ಮಗುಗ್ ನ್ಯಾಯ ಸಿಗೋವರೆಗೂ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡೇ ಮಾಡ್ತೀವಿ. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.